ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்பிள் ட்ரீ வந்து எப்படி பிளான்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது காஸ்கோலேருந்து வாங்கிட்டு வந்திருக்க ஆப்பிள் ட்ரீ. யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு ரெய்னிங் அப்புறம் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகாஸ் டெக்ஸாஸ் சாயில் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். அதனால் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்போது பண்ணிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் டு டூ தட். ஆக்சுவலாக இதுக்கு தேவையான டூல் பார்த்திங்கன்னா ஒரு ஷவல் மாதிரியோ இல்லை அந்த ஸ்கொயர் ஷேப் பேட் அது இருந்துச்சுன்னா போதும். ஸோ ஜஸ்ட்டு சுற்றி வர மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவுண்டாக சுற்றி வந்து பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா யூ கேன் அப்ளை சம் வாட்டர். கொஞ்சம் மைல்டாக அப்ளை ரொம்ப அப்ளை கொடுத்துறாதீங்க. லைட்டாக கொஞ்சம் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் பண்ணால் ஒரு 2 அடிக்கு வந்து ஒரு வித்து இருக்கிற மாதிரியும், டெப்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 to 2.5 அடி வரைக்கும் பண்ணிங்கன்னா, அதாவது 1.5 வரைக்கும் வித்து ஒரு 2 to 2.5 வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெப்த்து போகணும். நீங்கள் வாங்கியிருக்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை விட நீங்கள் வாங்கியிருக்க சைஸ் அந்த சைஸை உள்ளே வச்சு பாருங்கள். அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். நான் வாங்கியிருக்க பார்த்திங்கன்னா ஒரு 1.5, அதனால் வந்து ஒரு 2 அடி வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணுறேன். ஸோ வச்சு பார்த்திங்கன்னா அது தெரியும். அதை வச்சுட்டு அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கம்போஸ்ட் இது வச்சுக்கோங்க. கம்போஸ்ட் இல்லைனாலும் சரி, சாயில் வந்து நீங்கள் ஒரு நல்ல காஸ்கோலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக பெட்டிங் சாயில் மட்டுமே ஃபுல்லாக போட்டால் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கம்போஸ்ட் சாயிலும் போட்டு இதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ நான் போடுற மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கம்போஸ்ட் சாயில் போடுவேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பெட்டிங் சாயில் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபுல்லாகவே கம்போஸ்ட் சாயில் போட்டாலும் ஓகே தான். இது ஃபுல்லாக போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஏன்னா அதுக்கு அதில் தான் வேர் போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு அந்த இதுவும் கொஞ்சம் ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ப்ரே பண்ணுற ஹோஸ் வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக ஏன்னா இது மண் போடாமல் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே வச்சிங்கன்னா அப்புறம் அந்த வேர் உள்ளே போகிறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆக்சுவலாக அதனால் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக வந்து வாட்டரை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ஒரு கார்டன் ஹோஸ் வச்சு நீங்கள் ஊற்றிக்கலாம். ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி நீங்கள் செடி வச்சதுக்கப்புறம் டெக்ஸாஸோட ஹீட்டில் ஃபஸ்ட்டு கப்புள் ஆஃப் வீக்ஸ்க்கு வந்து டெய்லி நீங்கள் வாட்டரை அப்ளை பண்ணணும். ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் இந்த மாதிரி சின்ன ஹேண்ட் ஷவல் வச்சு நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஜஸ்ட் லெவல் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரீ எடுத்து வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, ட்ரீ எடுத்தோன்னே ட்ரீ அப்படியே எடுத்து வந்து பாட்டிலேருந்து எடுத்துறாதீங்க. இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் தட்டி வேக்கம் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த பாட்டுக்கும் மண்ணுக்கும் நடுவில் உள்ள இதை எடுக்க வரும். ஸோ லைட்டாக தட்டி ஒரு ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ரவுண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரும். ஆக்சுவலாக அது கஷ்டப்படவே தேவையில்லை. எல்லா பக்கமும் ரவுண்ட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து அதை எடுத்து உள்ளே வச்சுருவேன். வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற கம்போஸ்ட் சாயிலோ இல்லை பெட்டிங் சாயிலோ அதை வந்து போட்டுட்டு இன்றைக்கி இதை தண்ணி விடாதீங்க. அடுத்து வந்து 4லேருந்து 2 தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே.